ஒரு சம்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம தனித்தனியாக ரூட்டுக்கு பார்த்துக்கலாம். ரூட் 90 எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 3 × 10 எழுத முடியும். அதே மாதிரி ரூட் 40 வந்து எப்படி எழுத முடியும்னா 4 × 10 எழுத முடியும். நம்மளுக்கு தெரியும் இது வந்து ரூட் 9க்கு, இது வந்து ரூட் 40க்கு. இப்போது இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், 9 × 10. இப்போ இதிலேருந்து 9 வந்து நம்ம ஸ்கொயரை விட்டு வெளியில் எடுத்தோம் அப்படின்னா 3ன்னு கிடைக்கும். 3 × √10. 4 வந்து ரூட்டை விட்டு வர்க்கமூலப்படுத்தி எடுக்கும்போது 2 × √10. அதே மாதிரி இந்த நம்பருக்கு வந்து நம்ம 1000 வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா √10 100 × 10ன்னு எழுதிக்கிற முடியும். இப்போ 100 ரூட்டை விட்டு வெளியில் எடுக்கும்போது 10ன்னு கிடைக்கும், √10. இப்போ இதை நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரை வந்து இதில் போய் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3 √10 ப்ளஸ் ரூட் 40க்கு வந்து 2 √10 டிவைடட் பை 1000க்கு வந்து 10 √10. இப்போ இதில் மேலே உள்ள டேர்மில் பார்த்தீங்க அப்படின்னா √10ங்கிறது காமனாக இருக்குது. அப்போ √10 வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா 3 ப்ளஸ் இங்கே 2 இருக்கும் டிவைட் பை 10 √10. இப்போது √10 இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 5 நம்பர்ஸ் முன்னாடி போட்டுக்கலாம். 5 10 √10 √10 கேன்சல் ஆகிடுச்சு. 4 5 5 2 10. அப்போ மீதம் என்ன இருக்குது, 1/2. அப்போ இந்த சம்க்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 1/2. இந்த சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.